சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுதுன்னு வைங்களேன், 69% நெகட்டிவான நியூஸ் தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு 29% பாசிட்டிவான விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகுது. மீதி ஒரு 2% ட்ரெண்ட் ஆகுதுல்ல, இது இந்த பாசிட்டிவும் நெகட்டிவும் கலந்த விஷயங்களா இருக்கும். இப்படி பாசிட்டிவும் நெகட்டிவும் கலந்த ஒரு விஷயமாக துரந்தர் 2 தி ரிவெஞ்ச் அப்படிங்கிற படம் வந்து ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த படத்தை வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு படம் தெரியுமா சார்? குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த வருஷத்தினுடைய பெஸ்ட் திரைப்படம், ஆகச்சிறந்த திரைப்படம்னா இதுதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் மற்றொரு தரப்பினர் இந்த படத்தின் மீதும் படக்குழுவினர் மீதும் விமர்சன அம்புகளை எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த படத்தை பார்த்துட்டோம், நம்மளுடைய பார்வை என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ நம்ம போட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கழுவி ஊற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏண்டா இந்த படத்தில் பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய அரசியலை பற்றி பேசுகிறாங்க, உனக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா? உலக அரசியல் தெரியுமா? ஜியோ பாலிட்டிக்ஸ் அதுக்கு ஸ்பெல்லிங்காவது உனக்கு தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திரை ஆர்வலர்கள், திரை ஆராய்ச்சியாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க வந்துருவாங்க. ஏண்டா திரைப்படத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? திரைக்கதையை பற்றி என்ன தெரியும்? திரைக்கதை பகுப்பாய்வுனா என்னன்னு தெரியுமா? அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. இந்த ரெண்டுமே நமக்கு தெரியாது. நம்ம இந்த படத்தை பார்த்துருப்போம், இந்த படம் குறித்து நமக்கு ஒரு பார்வை இருக்குது. இதே மாதிரி நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டும் சோசியல் மீடியாவில் கருத்துக்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்க்காமலும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கும் நம்மளுடைய கருத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்குது, நம்ம அதை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு நம்ம சொன்னோம். அதே நேரத்தில் இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆதித்யா தாரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தார். இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டுவர்ட் பின்னி, முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர். இப்போ வந்து அவர் கிரிக்கெட் விளாட்றாரா, ரிட்டையர்ட் ஆகிட்டாரா என்னன்னு தெரியல. என்னடா இவர் எதுக்கு இப்போ ட்ரெண்ட் ஆகுறாரு? ஏன்னா கிரிக்கெட்டும் விளாடலை, எதுவும் கேஸில் மாட்டிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போய் பார்த்தோம்னா தான் தெரியுது. ஆதித்யா தார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இயக்குனர். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய சினிமாவில் 3 முக்கியமான படங்கள், அதில் 2 படங்கள் 1000 கோடியை தாண்டி வசூலிச்சிருச்சு. இந்த மாதிரியான ஒரு மிக முக்கியமான இயக்குனர் இந்திய சினிமாவுக்கு வருவதற்கே காரணம் ஸ்டுவர்ட் பின்னின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க 2 பேருமே ஒரே காலகட்டத்தில் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்ம டைரக்டர் ஆதித்யா தாருமே ஒரு கிரிக்கெட்டராக இருந்திருக்காரு. ஸோ அண்டர் 19 டீமில் ஏதாவது ஒரு ஆல்ரவுண்டரை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. இப்போ 2 பேருமே ஆல்ரவுண்டர் தான். கம்பேரிங் டு ஸ்டுவர்ட் பின்னி, ஆதித்யா தார் வந்து நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரை தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கு. அந்த நேரத்தில் தான் நெப்போட்டிசம் அங்கே உள்ள வருது. யார்? நம்ம ஸ்டுவர்ட் பின்னியோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து ரோஜர் பின்னி. 1983 இந்தியா முதலாக வேர்ல்டு கப் ஜெயிக்கும் பொழுது அந்த டீம்ல இடம்பெற்றிருந்த நபர் தான் ரோஜர் பின்னி. ஸோ அவரு தன்னுடைய செல்வாக்கை காட்டி ஸ்டுவர்ட் பின்னியை அண்டர் 19 டீமுக்குள்ள வர வைக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் ஆதித்யா தார் வந்து கிரிக்கெட்ல இருந்து விலகி சினிமாக்குள்ள போறாரு. அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து இப்போ டைரக்டர்லாம் இருக்காரு. ஸோ இந்திய சினிமாவுக்கு இப்படி நாட்டுப்பட்டுள்ள படத்தை எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் கிடைச்சிருக்காரு. இதற்கு காரணம் ஸ்டுவர்ட் பின்னியும் அவருடைய தந்தையான ரோஜர் பின்னியும் தான். அந்த 2 பேருக்கும் எல்லார மாதிரியும் நம்மளுமே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். என்னதான் நம்ம வந்து ஆதித்யா தாரை ஆகச்சிறந்த இயக்குனர் அப்படின்னு சொல்லி பாராட்டினாலுமே நமக்கு அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அதில் முதல் விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, படம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த நேம் கார்டு வரும்ல, அதில் வந்து அக்ஷய் கண்ணா அவருடைய பேர் இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தலைவனை கொண்டுட்டாங்க, 2வது பார்ட்டில் பேர் போடுறாங்க, அப்போனா ஒரு சில சீனுக்கு வருவார் போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருந்தேன். எப்போனா ஃபஸ்ட்டு பார்ட்டில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு மாசாக இருந்துச்சு. நிறைய பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, என்னப்பா ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே செத்து போயிட்டாரு, அப்போ எப்படி 2வது பார்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. அந்த அளவுக்கு ரன்வீர் சிங் தான் ஹீரோ அப்படின்னாலுமே அந்த முதல் பாகத்தை தன்னுடைய தோளில் தூக்கி சுமந்தவர், தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் மூலமாக எல்லோரையும் கட்டி போட்டவர் யார் அப்படின்னா அக்ஷய் கண்ணா தான். ஸோ அவர் இந்த பாட்டில் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியே நிறைய பேர் எதிர்பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் வராமல் போயிட்டாரு. அது வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வருத்தம் தான், ஒரு ஏமாற்றம் தான். இந்த காரணத்துக்காக ஆதித்யா தார் டைரக்டர் அவருக்கு வந்து நம்ம ஒரு உண்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த படத்தை எடுத்துட்டீங்க, தமிழ்லையும் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். குறிப்பாக டப்பிங் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கீழே நம்ம சப்டைட்டில்ஸ் படிக்கிறோம், அதில் 80ங்கிறாங்க, இதில் 60ங்கிறாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 10 வரி வருது சப்டைட்டில்ஸ், கீழே போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவன் பேசுகிறது 2 வரி தான் பேசுகிறான் அந்த கேரக்டர். அது எந்த கேரக்டரோ நிறைய இடங்களில் இந்த மாதிரி டப்பிங் பண்ணது சரியாக பண்ணலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நம்மளுமே அதை வந்து உணர்ந்தோம். ஸோ அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து தமிழில் ரிலீஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்களையும் ஒரு கருத்தில் கொண்டிருந்தீங்க அப்படின்னா இன்னுமே பார்வையாளர்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும், ஒரு கனெக்டடாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய கருத்து. அதே மாதிரி இன்னொரு விஷயங்கள், இந்த சாப்டர் 1 சாப்டர் 2லாம் போடுறாங்கல்ல, அதை வந்து கொஞ்சம் கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டாலுமே கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா சாப்டர் அப்படிங்கிறதுக்கு சப்பேட்டார் அப்படின்லாம் வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக். நீங்கள் எத்தனையோ கோடி செலவழித்து படம் எடுக்கிறீங்க, ராக்கெட் லாஞ்சர்லாம் பறக்குது, அது காரெல்லாம் வெடிக்குது. ஸோ இவ்வளோ காசு செலவு பண்ணும் பொழுது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை கருத்தில் கொண்டிருக்கலாம் அப்படிங்கிறதான்
நம்முடைய கருத்தாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம்னா ரன்வீர் சிங். எப்படி நம்ம ஃபஸ்ட்டு பாட்டில் ரஹ்மான்கிட்ட கேட்டு சொன்னோமோ, அவர் இல்லாத குறையை ஹம்சா தீர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல். அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்ம வந்து பத்மாவத்து, பாஜிராவ் மஸ்தானி உள்ளிட்ட படங்கள்லாம் பார்த்துருப்போம். ஸோ எப்படி அந்த படங்கள்லாம் இவருடைய ஃபில்மோகிராஃபியில் ஒரு முக்கியமான படங்களோ, அதே மாதிரி இதுவுமே பேர் சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இன்னொரு விஷயம் எல்லாருமே சொன்னதுன்னா, 4 மணி நேரம் யாருங்க படம் பார்ப்பான், இவ்வளோ பெரிய படமாக இருக்குது, தவமாய் தவம் இருந்து 2 எடுக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் தேட்டருக்கு போய் படம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட போரே அடிக்கலை. எப்போ இன்டர்வல் வந்துச்சு, எப்போ படம் முடிஞ்சுது அப்படின்லாம் தெரியல. அந்தளவுக்கு ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே டைட்டாக இருந்துச்சு, சுவாரஸ்யமாக இருந்துச்சு, போரே அடிக்கலை அப்படிங்கிறதான் உண்மையிலேயே தேட்டருக்கு போய் பார்த்தவங்களுக்கு தெரியும். இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, அந்த படத்துக்கு நிறைய உண்மை சம்பவங்களை இதில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு முன்னாள் அரசியல்வாதி அவர் வந்து ஜெயிலில் இருந்திருப்பார். அவரை வந்து சுடுவாங்க. இதை வந்து நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். அதை வந்து அப்படியே இந்த படத்தில் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. என்னன்னா, சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் பாகிஸ்தானில். ஒரு ரிப்போர்ட்டர் வந்து அங்கே வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணிகிட்டு இருப்பார், அவருடைய பணியை கடமையை ஆற்றிக்கிட்டு இருப்பார். ஸோ அதெல்லாமே இந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. இதெல்லாமே ரொம்பவே கனெக்டட் ஆச்சு. உண்மை சம்பவங்கள் கூட கொஞ்சம் கற்பனையை சேர்ந்து கொடுக்கும் பொழுது அது சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக பார்க்கப்படுது. இந்த 500 1000 தாள்கள் செல்லாதுன்னு சொன்னாங்கல்ல, டிமானிட்டைசேஷன், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறதுலாம் இந்த படத்தின் மூலமாக நமக்கு தெரிய வந்தது. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்படுது. இதை தவிர்த்து நிறைய பேர் சோசியல் மீடியாவில் முக்கியமான குற்றச்சாட்டுகள், விமர்சனங்களை அந்த படத்தை நோக்கி வச்சுருக்காங்க. அதில் முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, என்னடா துரந்தர் 1, 2ன்னுக்கிட்டு எங்கள் தலைமை 1 டிகேட் பிஃபோரே, 10 வருடங்களுக்கு முன்பே, ஒரு தசாப்தத்திற்கு முன்பாகவே விஸ்வரூபம் 1, 2 அப்படின்லாம் படம் எடுத்துட்டாரு. அந்த படத்தை கள்ளக்காப்பி தானே நீங்கள் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் சோசியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டுமே ஒரே கதை தான், அந்த உளவாளிகள் குறித்த கதை. விஸ்வரூபம் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இந்திய அதிகாரி, மேலதிகாரி ஆப்கானிஸ்தானுக்கு போவார். அங்கே ஒரு பயங்கரவாத அமைப்பு கூட சேர்ந்து செயல்பட்டு அங்கே உளவு சேகரிப்பார். அந்த குழு இருக்குல்ல, அதை அழிக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பார். அதே துரந்தரில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மரண தண்டனை குற்றவாளி. அவர் இந்த குற்றவாளி ஆனதுக்கு பின்னணி என்ன அப்படிங்கிறது ஒரு பின்னணி கதை இருக்குது. ஆனால் இப்போ அவர் வந்து குற்றவாளியாக தான் இருக்கார். அவரை பாகிஸ்தானுக்கு உளவாளியாக அனுப்புகிறாங்க. அங்கே அவர் யார்கிட்ட போய் சேர்றாரு அப்படின்னா, அங்கே லோக்கலில் ரவுடி கும்பல் இருக்கும்ல, அதில் ஒரு கும்பல் கூட சேர்றாரு. ஸோ இதுக்கும் அதுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்குது. அதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, விஸ்வரூபம் படத்தில் ஒசாமா பின் லாடனை காமிச்சிருப்பாங்க. அவர் யார்? ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத அமைப்பினுடைய தலைவர். ஆனால் துரந்தரில் தாவூத் இப்ராஹிமை காமிச்சிருப்பாங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டி கம்பெனி அப்படிங்கிற ஒரு மாஃபியா கும்பலுடைய தலைவர். ஸோ இதுல இருந்தே இந்த 2 படங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு நம்மளை புரிஞ்சுக்க முடியும். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த பாதாம் பால் இருக்குல்ல, அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா சூடான பாதாம் பாலும் இருக்கு, கூலிங்கான பாதாம் பாலும் இருக்கு. நிறைய பேருக்கு சூடானது பிடிக்கும், நிறைய பேருக்கு கூலிங்கானது பிடிக்கும். அதே மாதிரி தான் இந்த 2 டைரக்டருமே அவங்களுடைய ஸ்டைலில் இந்த படங்களை சொல்லியிருக்காங்க. ஒரு உளவாளியோட கதையை அவங்களோட ஸ்டைலில் வெவ்வேறு நாடுகளில் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஆதித்யா தார் கையாண்ட விதம் என்னன்னா, உண்மை சம்பவங்கள் நிறைய இருந்தது. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட் வரும்பொழுதே இது வந்து ஒரு முன்னாள் அதிகாரியோட கதை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது, அதை கம்பேர் பண்ணும் பொழுது, விஸ்வரூபத்தை கம்பேர் பண்ணும் பொழுது இது ரொம்பவே கனெக்டடாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். கமல் போன்ற ஒரு அறிவாளி இயக்கிய படத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு அறிவு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். ஸோ 2ல் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். 2வது குற்றச்சாட்டு இந்த படத்தை நோக்கி வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சங்கி படம், அதனால் இந்த படத்தை வந்து சங்கிகள் போய் பார்த்து அதை ஓட வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை, ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அது உண்மைனே நம்ம எடுத்துக்கிடுவோம். இது ஒரு சங்கி படம், அதனால் சங்கிகள்லாம் ஓட வைக்கிறாங்க அப்படின்னே நம்ம வச்சுக்கலாம். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி சங்கி படங்கள் வரலையா? நீங்கள் எந்தெந்த படத்தை சங்கி படங்கள் சொன்னீங்க அப்படின்னா, ராம் சேது அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, அக்ஷய் குமார் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தையும் ஒரு சங்கி படம் சொன்னாங்க. அதே மாதிரி ஆதி புருஷ் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, பிரபாஸ் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தையும் சங்கி படம்னு சொன்னாங்க. ஸோ அந்த 2 சங்கி படங்கள் ஏன் ஓடலை, துரந்தர் மட்டும் ஏன் ஓடுது? அதுக்கு காரணம் அந்த படம் நல்லா இருக்குது. அந்த படத்தை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த 2 படங்களுக்கும் கூடுதல் அட்வான்டேஜ் இருக்குது. ஏன் அப்படின்னா, அக்ஷய் குமார் அக்மார்க் சங்கி நடிகர் அப்படிங்கிற பெயரே அவருக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, அவர் பிரதமர் நரேந்திர மோடியை பேட்டி எடுத்துட்டாராம். அதனாலேயே அவர் சங்கி நடிகர் அப்படின்னு ஒதுக்கி வைக்கப்படுகிறார். அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அவர் நடிக்கிற எந்த படமும் இப்போ ஓடவே இல்லை. ஒரு 10 படம் நடிச்சிருப்பாரு, எதுவுமே ஓடலை. அப்போ அந்த சங்கி நடிகர் படங்களை சங்கிகள்லாம் சேர்ந்து ஓட வச்சிருக்கணும்ல, ஏன் ஓட வைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, ஆதி புருஷ் படம், அது பகவான் ராமரை பற்றி எடுக்கப்பட்ட ஒரு படம். சங்கிகள் தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய கடவுள் யாரு? ராமர். அவரை பற்றி ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதை சங்கிகள் ஓட வைக்காமல் இருப்பாங்களா? இந்த 2 படம் ஓடாததுக்கும் இந்த படம் ஓடினதுக்கும் காரணம் என்னென்னா, இந்த 2 படங்கள் மக்கள் ரசிக்கும் வகையில் இல்லை. இந்த படம் மக்கள் ரசிக்கும் வகையில் இருக்குது. அது ஒன்று தான் காரணம். 3வது மிக முக்கியமான குற்றச்சாட்டு, இது வந்து ஒரு பிரபகண்டா, இது வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு எதிரான படம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலே இது ஜமக்காலத்தில் வடிகட்டிய பொய் அப்படிமையில அந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
ஏன் அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ரவுடி கும்பலுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை தான். அந்த ரவுடி கும்பல் மூலமாக இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த பயங்கரவாத செயல்களை தடுத்து நிறுத்துறதும், அந்த பயங்கரவாத செயல்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்திய அரசுக்கு சொல்றதும் தான் அந்த உளவாளியோட வேலை. இதுல மதம் எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆகாது அப்படிங்கிறது தெரியும். அங்க போய் நம்முடைய நாட்டுக்காக தன்னுடைய உயிரையே பணயம் வச்சிருக்கிற ஒரு நபர் குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக செயல்படுறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை நிறைய பேர் வைக்கிறாங்க. படத்திலே நிறைய சீன் வரும். நடு ரோட்டில் வச்சு ஒருத்தங்க கழுத்தை வெட்டுவாங்க, தலையை வெட்டி ஃபுட்பால் விளாடுவாங்க, இந்த மாதிரியான சீன்லாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் பொழுது அங்கே நிறைய பேர் பொதுமக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வீட்டுக்குள்ளே போய் கதவை மூடிக்கிடுவாங்க. அவங்க யார்? அமைதியை விரும்பக்கூடிய ஒரு நபர்கள். அவங்களுக்கு இந்த மாதிரியான ரவுடித்தனம் பிடிக்கல. ஸோ பாகிஸ்தானில் வாழக்கூடிய நிறைய மக்கள் அமைதியை விரும்புகிறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தில் சொல்கிறாங்கல்ல. இப்போ நீங்கள் இதை ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறீங்க அப்படின்னா, இவங்கள மட்டும் நீங்கள் வந்து கெட்டவங்களா காட்டுறீங்க அப்படின்னா, நல்லவங்களும் இருக்காங்க, அவங்களையும் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதை நீங்கள் கவனிக்க தவறிட்டீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. இதில் ஒரு இயக்குனர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியாவிலேருந்து ஒருத்தர் பாகிஸ்தானுக்கு போகிறாரு, மாறு வேஷம் போட்டு அங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் கொள்கிறாரு, அவரை வந்து நீங்கள் நாட்டுப்பற்றுடையவருங்கிறீங்க, அங்கேருந்து இங்கே ஒருத்தர் வந்தார் அப்படின்னா அவரை ஊடுருவல்காரருங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போகிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாகிஸ்தானில் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய திட்டங்களை தகர்க்கிறாரு. ஆனால் பாகிஸ்தான்லேருந்து இங்கே வரக்கூடிய நபர் என்ன செய்கிறாரு? இங்கே இருக்கக்கூடிய அமைதியை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாகிஸ்தானோட ஏஜென்ட் இங்கே வந்தால் யாரும் தப்பாக சொல்கிறதில்ல. பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் இங்கே வந்தால் தான் அவங்களுக்கு எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர, இந்த ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறதே தப்பு. ஸோ எங்களை மாதிரியான சாதாரண நபர்களுக்கே இது புரியுது அப்படின்னா, நீங்கள் ஒரு இயக்குனர், பெரிய இடத்துல இருக்கீங்க, நீங்கள் இதை உண்மையிலேயே புரிஞ்சுக்கலையா, இல்லை புரிஞ்சுக்கிட்டும் புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நம்ம மனசுக்குள்ளே எழுது. ஸோ இப்படி ஒரு படத்தை எடுத்துகிட்டு இது ரம்ஜானுக்கே நீங்கள் வெளியிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் தேர்தல் வருது, அதனால தான் இந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க, ஸோ பாஜக எல்லா இடங்கள்லையும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய விமர்சனங்கள் இந்த படத்தை நோக்கி சமூக வலைதளங்களில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நமக்கெல்லாம் நாட்டுப்பற்று அப்படிங்கிறது எப்போயாவது தான் வரும். அதாவது இந்தியா வந்து கிரிக்கெட் விளையாடும் பொழுது, முக்கியமான மேட்ச்லாம் ஏதாவது விளாண்டாங்கன்னு வைங்களேன், அப்போல்லாம் நாட்டுப்பற்று வரும். அதே மாதிரி இந்த மாதிரியான திரைப்படங்கள் பார்க்கும் பொழுது தான் வரும். விஜயகாந்த் படம், அர்ஜுன் படம், விஜய் நடித்த துப்பாக்கி, இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்க்கும் பொழுது நம்மலாம் இந்தியன்டா, ப்ரௌட் பீயிங் இந்தியன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அப்படி ஒரு எண்ணத்தை இந்த படம் கொடுத்ததே தவிர, ஒரு தேசப்பற்றை விதைக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குதே தவிர, இதை வந்து ஒரு பிரபகண்டா படம், இது ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு எதிரான படம், இது ஒரு சங்கி படம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் படத்தை பார்க்காமலே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் குறித்து நம்மளுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.